நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் பிரவீன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக் வேர்ல்டுல ஆட்டோமொபைல்ஸுக்கும் நிறைய பேர் வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இளைஞர்கள் பல துறையில சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஆட்டோமொபைல்ஸ்ல நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில அவர்களுக்கு தேவையான பல கேள்விகளோட இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் GMPL கம்பெனிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த கம்பெனியோட MD கிட்ட பல சுவாரஸ்யமான பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியை பத்தி தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரவீன். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சடகோபன் ராஜு. GMPL நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நான். உங்களை இன்று சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஆட்டோமொபைல்ஸுக்கு நிறைய தேவைகள் இருக்குது சார். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் பல பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த ஃபீல்டை பற்றி. ஒரு நல்ல கேள்வியை கேட்டதுக்காக நான் உங்களை உண்மையிலே பாராட்டு தெரிவிக்கிறேன். இன்றைக்கி நிறைய துறைகள் சிறந்து விளங்குகிறது. பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகள் இருக்கும்போது ஆட்டோமொபைல்ன்றது எல்லாருடைய பேஷனான ஒரு இண்டஸ்ட்ரீஸ். அது ஆட்டோமொபைல்ன்றது எல்லாருக்குமே ஒரு 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், எல்லாருமே அதை ஒரு அவங்களுக்கு பிடிச்சதான ஒரு வகையான ஒரு வெஹிக்கிளை ஓட்டணுன்றது ஒரு பேஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சென்னை உங்களுக்கு தெரியும், இது ஒன் ஆஃப் த ஆட்டோமொபைல் ஹப்பு. ஸோ இங்கே அதுக்கான பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சென்னையில் இந்தியாவில் ஒரு முக்கியமான நகரமாக சென்னை விளங்குறது. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் GMPL நிறுவனம் இந்த சென்னையில் இருக்கிறதால நாங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த சர்வீஸ் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் துறையை சார்ந்து எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இன் பிளாஸ்டிக்ஸ். இன்றைக்கி பிளாஸ்டிக்ஸ்ன்றது ஒரு காலத்தில் ஒரு ஏதோ ஒரு பக்கெட்டு, மக்கு, ஒரு சின்ன கப்பு, அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸ்னால் ஒரு குறைந்த ஒரு விலை மதிப்பு உள்ள ஒரு பொருள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு கண்ணோட்டம் முழுசாக மாறி ஒரு இன்ஜினியரிங்கில் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் ஃபீஸிபிள் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பிளாஸ்டிக் துறைக்கு வந்திருக்கு. பிளாஸ்டிக் மேலும் மேலும் நிறைய இண்டஸ்ட்ரியில் அது வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த பிளாஸ்டிக்ஸ் கன்சப்ஷன் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் பர் கார் அப்படின்றது பர்சன்டேஜ் கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் இந்த துறையில் பர்சன்டேஜ் வைஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இந்த துறையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், சென்னையை பொறுத்தவரையே உங்களை மாதிரி பல முன்னணி நிறுவனங்கள் இருந்தாலும் கோவிட் காலகட்டத்தில் பல இழப்புகளும் பல கம்பெனிகள் மூடப்பட்டது. அந்த மாதிரி கடினமான காலகட்டங்களையும் கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? எனி பிஸ்னஸ், ஒரு இண்டஸ்ட்ரியை நீ எப்படி கண்ணோக்கம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் கஸ்டமருடைய வியூ ஆங்கிள் இருந்து நீ யோசிக்கணும். ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு காசு கொடுத்து அவங்களோட ப்ராடக்டை வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும். அந்த நீடை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அது அழகாக இருக்கணும், ஒரு விலை குறைவாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கணும். அதே டைமில் அது ஒரு தரமான ப்ராடக்டாகவும் இருக்கணும். ஸோ நம்மளோட டெக்னாலஜி இன்றைக்கி எப்படி நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா, விலையும் அஃபோர்டபுளாக இருக்கணும், ஆனால் அதோட பொருளுடைய தரமும் நல்லா உயர்ந்து இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ இன்றைக்கி அதை எப்படி சர்வீஸ் பண்ணி நீங்கள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணி அதுக்கான ஒரு துறையை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கோவிட்ன்றது நாங்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. அது எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகணும் தான். அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் ஒரு மனிதாபம் முறையில் அணுகுனதாலையும் எங்களை நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு பிஸ்னஸை வேறு ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் பண்ணி அந்த மாதிரி சில ஒரு சுச்சுவேஷன் ஓரியன்டான ஒரு சர்வைவல் பண்ணதால் நாங்கள் அந்த காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதை வின்னு இன்றைக்கி நாங்கள் வெற்றிக்கடன் பண்ணி சர்வே பண்ணிகிட்ருக்கோம். சார், இன்னைக்கு மோட்டார் ஃபீல்டில் பல முன்னணி கார் கம்பெனிகள் வந்துட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சென்னையில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ சென்னை உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன நிறுவனங்களுக்கெல்லாம் உங்கள் கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? GMPL இந்த நிறுவனம் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில்.
ஸ்ரீபெரும்புதூர் வந்து நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற ஓஇஸ் லைக் ஹுண்டாய்க்கு சப்ளை பண்ணுறோம், ஃபோர்டுக்கு சப்ளை பண்ணுறோம், கியா மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம். நாங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணலனாலும் நாங்கள் ஒரு எஸ்கியூ மார்க்னு சொல்லுவாங்க, அது ஒரு தரம் சர்டிஃபிகேட். அந்த தரத்து சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நாங்கள் வந்து அவங்களோட வெண்டார்ஸ் சொல்லுவாங்க, டியர் 1 கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இதை தவிர நாங்கள் வந்து டாட்டாவுக்கு சப்ளை பண்ணுறோம், மஹேந்திராவுக்கு சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் சென்னை, பெங்களூரில் இருக்கிற சில ஓஇஸ் லைக் டொயோட்டா, சில டூ வீலர்ஸ் லைக் யமஹாவுக்கு சப்ளை பண்ணுறோம், ஹோண்டாவுக்கு சப்ளை பண்ணுறோம், ஹோண்டா டூ வீலர்ஸுக்கு சப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் எங்களோட என் கஸ்டமர்ஸ். நாங்கள் வந்து இங்கே இருக்கிற சென்னை கஸ்டமர்ஸ், பெங்களூர் கஸ்டமர்ஸுக்கு எங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் ஷிப் பண்ணுவோம். அவங்க அங்கேருந்து அவங்களோட ஓஇஸ்க்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட நிறுவனம் எண்ட் கஸ்டமர்ஸ்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா ஓஇக்குமே நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் வோக்ஸ்வேகன், ஸ்கோடா, சுசுக்கிக்கு சப்ளை பண்ணுறோம், டொயோட்டாவுக்கு பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த ஓஇஸ் இந்த இந்தியா இவங்களுக்கு நாங்கள் சென்னையில் இருந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறோம். சொல்கிறத பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க போல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிளாஸ்டிக் அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது இந்தியாவில் பல தடைகளை வந்து அரசு சார்பில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, மக்களுடைய பயன்பாடுகளும் குறைக்கப்படுது. ஆனால் இந்த துறைக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி இது சாத்தியம்? ஒரு சாமானிய மனிதன் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னாலே ஒரு தரம் குறைவாகவும் ஒரு எளிமையான ஒரு கீழே தூக்கி போட முடியும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துலேயும், ஈஸியாக கிடைக்கிது, ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஸ்வீட் வாங்குறீங்க, அந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பாக்ஸில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வாங்குறீங்க, ஸ்வீட் சாப்பிட்டுட்டு பாக்ஸை தூக்கி போடுறோம். ஸோ இப்படி பார்த்தோன்னா ஒரு மனிதன் வந்து, ஒரு சாமானிய மனிதன் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு காமன் பர்சன் இன் இந்தியா ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அது வந்து பென்னாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நம்ம உட்காந்துருக்க சேர்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஒரு சாமானிய மனிதன் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்னு ஒரு அளவுகோல் இருக்குது. அப்படி கணக்கு போட்டால் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கன்சப்ஷன் தான். நம்மளை விட மேலநாட்டு மக்கள், அமெரிக்கா, யூரோப், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட 10 மடங்கு அதிகமாக பிளாஸ்டிக் கன்சியூம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து ரீயூஸிங் டெக்னாலஜி, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதால அந்த நாட்டில் வந்து பொல்யூஷன் இஷ்யூஸ் எதுவுமே பெரும்பாலும் இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம அந்த பிளாஸ்டிக்ஸை சரியாக வந்து டிஸ்போஸ் பண்ணாததால் அது நிறைய இடத்துல வந்து பொல்யூஷன்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதால் மக்கள்கிட்ட ஒரு ஒரு நம்பிக்கை, பிளாஸ்டிக்ஸ் ஏதோ ஒரு உணர்வு வந்துடுச்சு, பிளாஸ்டிக்ஸ்னாலே இது ஒரு பொல்யூஷன். இது வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லப்போனால், நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்மல் போட்டுருக்கீங்க, அந்த கம்மல் வந்து மேபி அது வந்து பிளாட்டினமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மெட்டல். நீங்கள் அந்த கம்மல் இப்போ கீழே விழுந்தால் என்ன பண்ணுவீங்க? தேடி கண்டுபிடிச்சி எடுத்துப்பீங்க. ஸோ ஓகே, நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க, அந்த வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ கீழே போட்டுறீங்க, அது என்ன பண்ணுவீங்க? தேட மாட்டீங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸு, அது வந்து உனக்கு ஈஸியாக கிடைக்குன்றதால நீங்கள் ஏதோ கீழே போடுறீங்க, ஆனால் அதை வந்து எடுக்கிறது கிடையாது, அது ஒரு ப்ராப்பர் ரீசைக்கிள் பண்ணுறது கிடையாது. அதாவது கம்மல் வந்து ஒரு சின்ன பொருள், விலை மதிப்பு ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து அதுவும் மண்ணில் மக்காது, அதுவும் பல வருஷங்கள் வந்து மண்ணில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து எப்படியாச்சும் மண்ணில் விடாமல் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பயன்படுத்த பார்ப்பீங்க. ஆனால் பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் அதை மதிக்கிறது கிடையாது, அப்படியே தூக்கி போட்டுறீங்க. அது மாதிரி எல்லா மக்களுமே பிளாஸ்டிக்ஸை வந்து சர்வசாதாரணமாக தூக்கி போடுறதால அது ஈஸியாக கிடைக்கும்ன்ற ஒரு ஆதங்கத்தால் அதை ரீயூஸ் பண்ணுறது கிடையாது. அதை பண்ணாததால் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ஒரு கார்பேஜாக இருக்கட்டும், ட்ரைனேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக்ஸ் தூக்கி போட்டு அதன் மூலயமா ஒரு சைடு எஃபெக்ட் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது போடக்கூடாதுன்ற ஒரு பக்குவம் வந்து அவேர்னஸ் மேலை நாடுகளுக்கு இருக்கிற ஒரு அவேர்னஸ் நம்மக்கிட்ட கிடையாது. இது வந்து நம்மளோட தவறு தான் கட்டி
பிளாஸ்டிக்ஸோட தவறு கிடையாது. ஆனால் ஒரு பிம்பம் வந்து பிளாஸ்டிக்ஸ் ஏதோ கெடுதல் பண்ணுதுன்றது நம்ம அது உருவாக்கின ஒரு பிம்பம். இது நம்மளோட ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் கண்டி. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ். நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வருதுன்னா, மிக குறைவாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடிய நாடுகளின் வரிசையில் நம்ம நாடு தான் கடைசிக்கு மிடில் இருக்கிறாங்க. ஆனால் அதிக பொல்யூஷனை கிரியேட் பண்ணுற நாடுல நம்ம தான் முதல் இடத்துல இன்னைக்கு வகிச்சிட்டு இருக்கோம். இது சொல்லும் பொழுதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் கிட்ட வந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரணும் என்றதை எங்களுடைய எதிர்பார்ப்புமே. அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் வச்சு எந்தெந்த கண்ட்ரியில் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பிளாஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது, ஒரு அமெரிக்கன் ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கோட அளவு 130 கிலோ. ஒரு யூரோப்பியன் ஒரு வருஷத்துக்கு 100 கிலோ யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட. நம்ம இந்தியன் ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கு 5 கிலோ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. 5லேருந்து 6 கிலோ தான். ஆனால் மிஸ்மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் டாப்பில் இருக்குது மிஸ்மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம அதை வந்து ப்ராப்பராக ரீயூஸ் பண்ணுறது கிடையாது. அதை வந்து லேண்ட்லேயும் தண்ணிலையும் டம்ப் பண்ணுறதால அதனால் வர பாதிப்புகள் நமக்கு அதிகம். ஆனால் அமெரிக்கா வந்து நம்பர் டாப்பில் இருக்காங்க. இஸ் எ பர்ஃபெக்ட் யூஸ் ஜீரோ பொல்யூஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ். இட்ஸ் அபவுட் த பீப்புள் ஹூ கன்சியூம் த பிளாஸ்டிக்ஸ். நம்ம அதை வந்து ப்ராப்பராக வந்து ரீயூஸ் பண்ணியோ அதை கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணியோ நம்ம குடிக்கிற ஒரு பாட்டிலாக இருக்கட்டும், சாப்பிட்ற ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருக்கட்டும், அது கரெக்டான ஒரு ரீயூசபிள் பின்னில் நம்ம போட்டோம்னா அதுக்கான ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இந்த துறையை சார்ந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கவங்களுடைய மைண்டெல்லாம் ப்ராடாக இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இன்றைக்கி இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, அவர்கள் இந்த துறைக்கு வரும்போது இந்த துறையாவது எந்த துறையாவது ஒரு பெரிய கனவுகளோடு வரணும். அந்த துறையை வந்து அவங்க வந்து பேஷனாக எடுத்து தே ஷுட் லவ் தட் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இதை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கனவுகளோடையும் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இறங்கணும். இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈஸி மணி, குயிக்காக மணி ஏர்ன் பண்ணணும், நான் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அதே டைமில் எனக்கு ஈஸியாக ஒரு டச் ஸ்க்ரீனில் ஒரு எல்லா லைஃப் ஸ்டைலும் கிடைக்கணும், குயிக்காக கார் வாங்கணும், குயிக்காக வீடு வாங்கணுன்ற எல்லாமே வந்து ஒரு குயிக் சொல்யூஷனை நோக்கி இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து பேஷனாகவோ ஒரு சர்வீஸாகவோ ஒரு அடிக்ட் டு த சக்ஸஸ் சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு பி அடிக்ட் டு யுவர் சக்ஸஸ், நாட் டு யுவர் மணி ஓரியன்ட். நான் வந்து காசு தான் எனக்கு முக்கியம், அதை நோக்கி நான் ஓடணும், குயிக்காக எனக்கு மணி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர் டெக்னாலஜியோ சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், எல்லாருமே வந்து 99 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக படித்து எதையோ ஒன்று பண்ணி அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் எழுதணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் போகிறாங்களே கண்டி அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை வந்து அவங்களோட வாழ்வியலில் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம நிறைய மேக்ஸில் வந்து 100 சென்டம் பீப்புள்ஸை பார்க்குறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் எங்கேயுமே மேக்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது, ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு புரிதலே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஓரியன்டாக நீ எஜுகேஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா அவங்க எடுக்கிற ஒரு பேஷனாக இருக்கட்டும், அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நான் இதை நோக்கி போகணுன்ற ஒரு ஆசையோடு வரும்போது கண்டிப்பாக அவங்களால ஒரு பெரிய சாதனையை மேலும் மேலும் உயர்த்தி பண்ண முடியும். அது நிறைய பேர் என்னால் அதில் சொல்ல முடியாது, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பெருசாக சாதித்தவங்க இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து தே ஆர் டேக்கன் திஸ் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ பேஷன். அவங்க ஒரு பெரிய கனவுகளாகவும் சாதனைகள் மேலும் மேலும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வைராகியமும் அந்த ஒரு துடிப்பு மன வைரியம் இருந்ததுன்னா இன்றைக்கி வர இளைஞர்கள் வந்து குயிக்காக பணம் சம்பாதிக்கணும், காசு தான் பிரதானம் என்ற ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு தொழில்நுட்பம் எக்ஸ்பர்ட்டியாக வரணும், நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாம்பவானாக மாறணும், அதுக்கு உண்டான ஒரு டெக்னாலஜியில் நம்ம வந்து ஸ்திரத்திலிருந்து விளங்கணும். இந்தியர்களுக்கு பொதுவாக வந்து மூளைகள் ஜாஸ்தி. நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோன்னா வெளிநாட்டில் வந்து நம்ம ஆளுங்க வந்து சர்வீஸ், யாரோ ஒரு வெளிநாட்டு முதலாளிக்கு நம்ம ஆளுங்க வந்து அவங்க கீழே சொல்கிற வேலையை செய்கிற ஒரு ஸ்மார்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க. அதை மீறி நம்மளாலையும் உருவாக்க முடியும், நம்மளாலையும் புதுசாக எதாவது டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மார்க்கெட். இதில் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலாம்.
உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேஷன்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் சாதிக்க முடியும். பணத்துக்காக வந்தால் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் சந்திப்பாங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல விஷயமா போய் சேரணும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த பிளாஸ்டிக் கம்பெனியை பொறுத்தவரை 17 வெரைட்டியான பிடி, பிஓஎம், பல மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க சார். இப்போ உங்கள் கம்பெனியில் அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன சார்? ஆக்சுவலாக வந்து 17ன்றது வந்து ஓகே, பழைய காலத்து ஒரு நம்பர்ஸ். எவ்ரி இயர் தெர் இஸ் அ நியூ மெட்டீரியல் இஸ் ஜெனரேட்டிங், புதுசாக பிளாஸ்டிக்ஸ் வருது. இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால மேக்ஸிமம் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 12 மெட்டீரியலுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற அந்த வெரைட்டிஸ் நாங்கள் வந்து இந்த பிபின்னு சொல்லுவாங்க, பாலிகார்பனேட் சொல்லுவாங்க, நைலான் சொல்லுவாங்க, பாலி அசிட்டால். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு வெரைட்டிஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதில் எல்லா வெரைட்டி மெட்டீரியலும் நாங்கள் வந்து மோல்டிங் இங்கே பண்ணுறோம். ஒவ்வொரு துறை எடுத்துட்டிங்கன்னா அந்தந்த துறைக்கு இந்த ஃபியூச்சர், இந்த எதிர்காலம்ன்றது பிரைட்டாக இருக்குது அப்படி இப்படி அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிளாஸ்டிக் துறையை பொறுத்தவரையும் இந்தியாவில் என்ன மாதிரி எதிர்காலங்கள் இருக்குது? சரி, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. இந்த இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள் தொகை, ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நிறைய துறையிலுமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்து தான் இருக்குது. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல். ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னா, சைனாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கோடி கார் தயாரிக்கிறாங்க. அமெரிக்காவில் எடுத்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி கார் தயாரிக்கிறாங்க. இந்தியா வந்து 4வது மிகப்பெரிய மார்க்கெட், ஜப்பானுக்கு அடுத்து. நம்ம ஒரு 50லேருந்து 60 லட்சம் கார் தயாரிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து இன்னுமே நமக்கு வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய கன்சியூமர்ஸ் இங்கே இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து நம்மளோட 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் அதை விட கம்மியாக இருக்கும்போதே அவங்க வந்து 1 கோடி கார் பயன்படுத்துகிறாங்கன்னும் போது, நம்ம வந்து பாப்புலேஷன் வைஸ் வந்து நிறைய பேர் வீட்லேயும் காரு கிடையாது, நிறைய டெக்னாலஜி இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஃப்யூச்சர்லாம் நம்மக்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமராக தான் அது நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாாக இதை விட டபுள், இதை விட பெருசாக வளர்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குது. சார், இப்போ உங்கள் கம்பெனி உள்ளே வரும்போது பார்த்தோம், ஒவ்வொரு செட்டாப் ஒரு இடமும் ஒரு என்னென்ன பிரிவுகளாக உங்கள் கம்பெனியை பிரித்து வச்சுருக்கீங்க? சரி, நாங்கள் வந்து ஜிங்மே ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனியோட ஒரு டைப் இருக்கோம். அவங்க அந்த நிறுவனம் வந்து ஹாங்காங்கில் ஹெட் ஆஃபீஸு, அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு மெட்டல் கோட்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த லோகோ, ஹேண்டில்ஸு, ரிங்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு குரோம் அப்படின்ற ஒரு பொருள் மேலே மெட்டல் கோட்டிங் பண்ணியிருப்போம். நாங்கள் இங்கே வந்து ஒரு இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ். நாங்கள் இங்கே வந்து பிஸ்னஸ் அவங்களுக்காக எடுத்து அந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் சைனாவில் டெவலப்மெண்ட் பண்ணி எவ்ரி வீக் நாங்கள் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற ஓஇஸ் லைக் சுசுக்கி, ஒக்ஸ்வேகன், ஸ்கோடா, மஹேந்திரா இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எவ்ரி வீக் ட்வைஸ் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு செட்டப் ஆஃப் ஒன் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா, இந்த ஒரு தரமான ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படைன்றது தரமான டூல்ன்ற சென்ஸ் வந்து நாங்கள் வந்து டைன்னு சொல்லுவோம், மோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோல்டு வந்து ஒரு குவாலிட்டி தரமான ஒரு மோல்டு செஞ்சால் அது வந்து நாங்கள் பார்க்குற எக்யூப்மெண்ட்ஸ், ப்ராசஸ் எக்யூப்மெண்ட்டை விட ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம். நாங்கள் வந்து அந்த டூல் டிசைன் பண்ணி அதுக்கு உண்டான நிறைய ஃபீஸிபிலிட்டி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அந்த டூலை வந்து நாங்களே உருவாக்கி அந்த டூலை இங்கே எடுத்து வந்து சைனாவிலேருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு எடுத்து வந்து இங்கே எங்ககிட்ட வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸ் இல்லை, எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான். 0.01 வரைக்கும் எங்களால் வந்து அந்த மிஷின் மூலயமா வந்து ஒரு அக்யூரேட் சாம்பிள்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதை நாங்கள் இங்கே ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறமா ஆஃப்லைன் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, பிடிஐ இன்ஸ்பெக்ஷன், வேலிடேஷன், இதையெல்லாம் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது. எந்த ப்ரொசீஜரில் நாங்கள் வந்து வீக்லி சப்ளை பண்ணுறது, டெய்லி சப்ளை பண்ணுறது, என்ன கண்டெய்னரில் எத்தனை பார்ட் வைக்கணும், அதுக்கெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு ஒர்க்குக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் மூலமாக நாங்கள் வந்து கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணுவோம். சார், எல்லா துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு
பிரச்சனை மட்டும்தான் நிலுவிட்டு இருக்கும். அதுதான் என்னன்னா எம்ப்ளாயீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார் உங்கள் கம்பெனியில்? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் நான் சொன்னால எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயீஸ் இஸ் ஆல்வேஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் நவ். ஸோ நாங்கள் எப்படி அவங்கள பார்க்குறோன்னா தே ஆர் ஆல்சோ ரிசோர்ஸ் ஃபார் அஸ். எம்ப்ளாயியை ஒன்லி ஒரு மெஷினாவோ அவங்க வந்து அதை எடுத்து வைக்கிறதோ செய்கிற வேலையோ நான் பார்க்காம அவங்க தே ஆர் ஆல் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்கள் நிறைய எம்ப்ளாயீஸை வந்து படிக்க வைக்கிறோம். சிப்பட்னு சொல்லி நான் படித்த காலேஜில் அது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி, அந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து சில பேரை வந்து நாங்களே வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு தகுதியான இன்ஜினியராக உருவாக்கி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டூல் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ப்ராசஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ப்ரிசிஷனான குவாலிட்டி ப்ராடக்ட் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேயே நாங்கள் எடுத்து வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு தரமான இன்ஜினியராக ட்ரெயின் பண்ணி வி மோல்ட் த எம்ப்ளாயீஸ். ஸோ தே ஆர் கன்சிடர் அஸ் அவர் GMPL ஃபேமிலி. ஸோ ஒரு சேலஞ்சஸ் என்ன தான் இருந்தாலும் அதை பை காட்ஸ் கிரேட்ஸ் வி ஆர் டூயிங் குட் தான். ஸோ வாழ்க்கையோட வெற்றின்றது வந்து தொழில் மட்டும் கிடையாது, குடும்பம் சார்ந்த வெற்றியும் தான் வாழ்க்கையோட வெற்றி. உள்ளே நுழையும் போதே பார்த்தோம் நீங்கள் போலீஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும், நீங்கள் லாயர் ட்ரெஸ்ஸில் இருக்க, உண்மையாகவே நீங்கள் யார் தான் ஃபஸ்ட்டு? அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா இல்லை ஒரு போலீஸா ஒரு லாயரா என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஹம்பிள் காமன் மேன், அதை தான் நான் வந்து விருப்பப்படுறேன். சில பேஷன் எனக்குள்ளேயுமே இருந்தது. என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, அப்பா அம்மா டீச்சர்ஸு, தாத்தா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, எல்லாருமே வந்து மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்கி ஒரு கண்டெய்ன்ட் லைஃப், ரொம்ப ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஒரு ட்ரையான ஒரு போரிங் லைஃபாக தெரிஞ்சுது. நான் எதையாவது வந்து ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு கொஞ்சம் சாதிக்கணும், ஒரு துறையில் வந்து எதையாவது வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்தேன். அப்போ தான் இந்த 1998 ஹுண்டாய் ஃபோர்டு வந்து நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அப்போ நான் வந்து தேர்ந்தெடுத்த துறை தான் இந்த பிளாஸ்டிக்ஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரியை படிக்க போய் அந்த துறை மூலமா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தேன். ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போகும்போது நானே இந்த தொழிலில் வந்து சொந்தமாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இது வந்து என்னோட சின்ன வயசு கனவாகவே நான் வந்து பட் ஆனால் ஒரு குடும்பமே 1ஆம் தேதி சேலரி வாங்குற குடும்பம் சொன்னீங்க, ஆசிரியர் குடும்பம். அப்போ உங்களையும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. இதை எப்படி உங்கள் குடும்பம் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க? எங்கள் குடும்பத்தில் வந்து யாருக்குமே வந்து இன்ஜினியரிங்னா என்ன, அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன, இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து புக்ஸு, மார்க்ஸு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்தவங்க தான். ஸோ சிட்டியை விட்டு வெளியே பெருசாலாம் நகர்ந்தது கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லைஃப்பில் இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று சாதிக்கணும், புதுசான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு தொழில் தான் வந்து இந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்து ஓகே நம்மளே இது ஒரு தொழில் ஆரம்பித்து நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உயர்த்தணும், நம்ம ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு நான் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்தேன். இது பண்ணும்போது எனக்கு கூட நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. நீ வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸ் வார்டன் ஒரு போஸ்ட்டு, அது வந்து ஒரு பப்ளிக்ஸ்க்கு வந்து ரோட் சேஃப்டியை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் கம்ஸ் அண்டர் த கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவங்க வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே ரோட்ஸ்க்கும் போயிட்டு
ரோட் சேஃப்டியை பற்றியும் ஃப்யூச்சருக்கு குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு சிக்னல்ஸை எப்படி மதிக்கணும். ஸோ நமக்கு இதெல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்கும்போது நான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி நானும் என்ன பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ்லையுமே என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சிஎஸ்ஆர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு ஒன் ஆஃப் த பர்சனாக நான் என்னை இணைச்சிக்கிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் சொசைட்டி. ஸோ நம்ம மட்டுமே எல்லாமே இந்த சொசைட்டிலேருந்து வரக்கூடாது, நம்மளும் 4 பேருக்கு எதையாவது ஒன்று ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு சின்ன ஆசை தான். அதுதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்றீங்க, உங்களோட சின்ன முதல்ல நீங்கள் துவங்கின பிஸ்னஸ் எது சார்? சரி, நான் வந்து சைனாவில் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் கன்சியூமபிள் பொருட்கள் வந்து சைனாவிலேருந்து தான். ஏன்னா நான் பக்கத்துலேயே வந்து ஷிப் அண்ட் யார்ட் பக்கத்தில் எங்களோட ஃபேக்ட்ரி, நிறைய கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் ஆகும்போது பார்ப்பேன். சரி, நம்ம இங்கேருந்து ஏதாவது வந்து நம்ம ஊருக்கு பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்போ என் ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர், அவள் வீட்டில் தான் இருந்தாள். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக வந்து விர்ச்சுவலாக வந்து அலிபாபாவில் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன். நான் என் ஒய்ஃப் பேரில் கம்பெனி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு சின்னதாக பண்ணேன். ஃபார் சம் ரீசன் அது வந்து என்னால் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அப்புறமா சரி, நம்ம ஊருக்கே போய் நம்ம வந்து அதை பெருசாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்த பிறகு நான் இது உருவாக்குனது தான் இந்த ஜிஎம்பிஎல்ன்ற ஒரு நிறுவனம். ஜிஎம்பிஎலோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? ஆக்சுவலாக நமக்கு கொஞ்சம் கணேசன் பிள்ளையார் மேலே ஒரு சென்டிமெண்ட். ஸோ கணேஷ் மெட் பிளாஸ்ட் அப்படின்றது தான் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்போது எனக்கு வந்து அந்த ஆல்ரெடி கணேஷ்ன்றது பல பேர் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கிறதால அந்த நேம் எனக்கு கிடைக்கிறது கஷ்டமாக, அதனால் ஒரு ஹெச் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் கேன்ஸ் மெட் பிளாஸ்ட் அப்படின்றது தான் என்னோடய கம்பெனி பேர். சார், சொல்லும் போது மேடம் பற்றி சொன்னீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையை வெற்றி அடையணும்னா மனைவி அமைவது கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. மேடமும் ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட கம்பெனியில் இருந்தாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க இருக்கும்பொழுது எப்படி இருந்தது உங்கள் கம்பெனி? சரி, என்னோட மனைவி பேர் வந்து பத்மப்ரியா. அவங்களும் வந்து ஒரு எம்காம் கம்ப்ளீட் பண்ண ஒரு கிராஜுவேட்டு. இன்றைக்கும் அவங்க இந்த நிறுவனத்தில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்னா என் வீட்டில் வந்து என் மனைவி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹவுஸ் மேக்கராக இருக்கிறதால ஷீ டேக் கேர்ஸ் மை கிட்ஸ், ஷீ டேக் கேர்ஸ் மை ஹெல்த், அதர் திங்ஸ். அதனால் என்னால் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக இங்கே உட்காந்து என்னால் வேலை செய்ய முடியுது. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்ஸஸ் பின்னாடி ஒரு பெண் இருப்பான்றது கண்டிப்பாக அது என்னோட மனைவி இது சேரும். அவள் வந்து இந்த கம்பெனிலையுமே வந்து ஒரு லக்ஷ்மி கடாஷன் நான் அதை நம்புகிறேன். அவங்களும் ஒன் ஆஃப் த டைரக்டராக இந்த கம்பெனியில் இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸாக இருந்தாலும் இந்த தொழிலதிபர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பல நெருக்கடிகள். அந்த நெருக்கடிகளை கடந்து தான் ஒரு சக்ஸஸான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே வந்துருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? என்னென்ன மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க இந்த தொழிலை தொடங்கும் பொழுது? முதல்ல வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பணம்ன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஐம் எ செல்ஃப் மேட் பர்சன். நான் போய் யார்கிட்டையும் கடன் வாங்கணும், யாராவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம்பலை. ஸோ ஒரு பணம் வந்து எனக்கு தேவைப்பட்டது, அதை வந்து சம்பாதிக்கணுன்றது என்னோட குறிக்கோளாக இருந்தது. மினிமம் ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கணும். டெக்னாலஜி நான் ஆல்ரெடி ஒரு இந்த ஃபீல்டில் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால் ஒரு மினிமம் அமௌண்ட் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய மேன் பவர்ஸ்லாம் யாரும் கிடையாது. நானே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு 24 ஹவர்ஸ் கம்பெனிலே இருப்பேன். சண்டேஸ் கூட நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்து டிரைவர் வரமாட்டேன் சண்டேஸ்க்கு, நானே வண்டி ஓட்டிகிட்டு வருவேன். வந்து மிஷின்ஸ் எல்லாம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்பேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம வயசாச்சோன்னதில் சின்ன சின்ன அடிகள்லாம் போடும், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன இஷ்டங்கள் அதெல்லாம் படும். அது எல்லாமே நான் ஒரு ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என்னென்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடாது. ஐ வாண்ட் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு எவ்ரி இயர் வந்து ஒரு ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்கணுன்றது வந்து நான் வந்து அடிப்படையாக நான் நம்பினேன். அதனால் வந்து ஒரு வருஷமும் கண்டிப்பாக ஒரு 20 to 25% க்ரோத் இருக்கணுன்றது நான் அதை ஆல்ரெடி கம்பெனி ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுபடி தான் இன்றைக்கும் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அது பண்ணும்போது
அன்எக்ஸ்பெக்டடில் நிறைய வந்து இந்த ஃப்ளட்டு, அப்புறமா நேச்சுரல் கெலாமிட்டிஸ் லைக் சுனாமி, அப்புறமா ஜிஎஸ்டி இஷ்யூஸு, ஸோ many இந்த டிமானிட்டைசேஷன், இது எல்லாமே எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அடுத்தது ஃபைனலாக கொரோனா. இது எல்லாமே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நான் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன, இந்த ஃபீல்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இந்த ஃபீல்டில் இருக்கிற த்ரெட் என்ன, எல்லா அனாலிசிஸும் பண்ணி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த கொரோனா, இந்த ஜிஎஸ்டி, இதெல்லாம் எங்களோட அனாலிசிஸில் இல்லாத ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இது எல்லாமும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கை மூலயமா எங்களால் வந்து அதை சர்வைஸ் பண்ண முடியுன்றது, அதே எம்ப்ளாயீஸு அதே டீமை வச்சுட்டு நாங்கள் வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தோம். ஸோ இப்போ ஜிஎம்பிஎலுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், எதிர்கால கனவுகள், இப்போ என்னதான் நீங்கள் ஒரு உயரத்தில் இருந்தாலும் அடுத்த கட்ட வளர்ச்சிகள், உங்களோட ஃபியூச்சர் கோல்னு ஒன்று இருக்குல்ல, என்ன உங்களோட ஃபியூச்சர் கோலாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும்? நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 4 எம்ப்ளாயீஸ் வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 100 எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு சின்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். எங்களோட அடுத்த கட்டம் வந்து இன்னும் வந்து ஒரு 1000 மக்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாகவும், இதை வந்து சொந்தமாக டிசைன் நாங்களே ஒரு OEA நாங்களே வந்து இண்டஸ்ட்ரிக்கு B2B பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட். B2C பிஸ்னஸ்க்கு நாங்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வு எங்களுக்கு வந்து போகணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு நாங்களே ஓன் பேட்டன் ரைட்ஸு, ஓன் டிசைன்ஸு, ஓன் ப்ராடக்ட்ஸு, இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணி டைரக்ட் டு பிஸ்னஸ் டு கன்சியூமர் B2C போகணுன்றது தான் எங்களோட அடுத்த கட்ட பிளான். கேட்கும் பொழுதே ஒரு அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது, கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். இந்த ஒரு மந்திரம் தான் இப்போ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அது மைண்டில் வருது. உண்மையாகவே எதிர்கால கனவுகள்ன்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப்பில் நகரணுன்றது தான் ஆதன் டிவி வாயிலாக உங்களை வாழ்த்துறோம். நன்றி சார். நன்றி.